அதை விடுத்து இந்தியாவில் உள்ள சீமான் போல ஆமக்கரி பூனக்கரி PK-47 என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் போல சுமந்திரன் அவர்கள் உருவெடுத்துள்ளார். இலங்கையுடைய சீமான், அதாவது தமிழர்களுடைய சீமான் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். இலங்கை பாராளுமன்றத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து ஒரு நபர் பேசியது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அவர் அப்படி என்ன பேசினாரு அப்படின்னா, சீமான் அவர்கள் ஆமக்கரி பூனக்கரி PK-47 அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நம்மளுடைய இனம் அழிஞ்சதை வச்சு ஒரு கேவலமான அரசியலை பண்ணிட்டு இருக்காரு. அதே போலதான் இங்க சுதர்சனம் அப்படின்ற ஒரு நபர் இலங்கையில பண்ணிட்டு இருக்காரு. இலங்கையில இருக்கக்கூடிய சீமான் தான் அந்த சுதர்சனம் அப்படிங்கிற நபர் அப்படின்னு சொல்லி அவரு பேசியிருக்கிறாரு. அதாவது அங்க அரசியல் ரீதியாக அங்க ஒருத்தர் தப்பா செயல்படுறாரு அப்படின்னா அதை நீங்க விமர்சிச்சுட்டு போங்க, அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணன் சீமானவர்கள் ஒட்டுமொத்தமா இலங்கையில நடந்த இனப்படுகொலையை வைத்து இங்க தமிழ்நாட்டுல பிளப்பு நடத்துற மாதிரியும் தமிழ் மக்கள்கிட்ட அவர் சுரண்டி பிழைக்கிற மாதிரியும் ஒரு கேவலமான பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதாவது 2009 காலகட்டத்தில் அந்த ஈழப்போருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அதாவது இனப்படுகொலையை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினதுல அண்ணன் சீமான் அவர்களுடைய பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரியது. அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த காங்கிரஸும் சேர்ந்து நடத்திய நாடகத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்து அம்பலப்படுத்தியதுல ஒரு மிகப்பெரிய பங்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு உண்டு. அதாவது இங்க இருக்கக்கூடிய நிறைய தமிழன் இந்த மாதிரி இலங்கையில இப்படி ஒரு கொடூரமான விஷயத்த சிங்களவன் தமிழனுக்கு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் வருடா வருடம் நினைவேந்தல் மூலமாக கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு உப்பு போட்ட கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் அண்ணன் சீமானவர்கள். அண்ணன் சீமானவர்கள் ஈழ அரசியலை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்த்தார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஈழத் தமிழர்களுக்காக மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு குரல் கொடுக்கக்கூடிய, எங்க ஒரு பிரச்சனைனாலும் போய் நிற்கக்கூடிய ஒரு ஒரு உன்னதமான தலைவர் அண்ணன் சீமானவர்கள். அவருடைய கடவுச்சீட்டை ஏன் பிடுங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களை சென்று சந்திச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் முடக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். அது மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்கள் எல்லாருமே நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக சீமானவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்க இலங்கை பாராளுமன்றத்துல வச்சு கேவலப்படுத்துறதை விட ஒரு அநாகரிக அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்கவே முடியாது. நீங்க அந்த சுதர்சனம் என்கிற நபர் மீது உங்களுக்கு அரசியல் ரீதியாக மாற்று கருத்து இருக்கு, அவர் தமிழினத்திற்கு துரோகம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா அதை நீங்க விமர்சிச்சுட்டு போங்க. ஆனா அவரோட அண்ணன் சீமானவர்களை பொருத்தி அதை ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறத நம்ம எந்த விதத்திலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாது. அது மட்டும் இல்லாம அவர் எப்படி அடையாளப்படுத்துறாரு அண்ணன் சீமானவர்கள்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சீமான் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாரு. அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் இல்லப்பா, அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீமான். அவர் இந்தியாவுக்காக, இந்திய ஒன்றியத்திற்காக வேலை செய்யக்கூடிய நபர் அண்ணன் சீமான் அவர்கள் இல்ல. ஒட்டுமொத்த தமிழினத்திற்காகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அண்ணன் சீமான் அவர்கள். அவரை பற்றி நீங்க இலங்கை பாராளுமன்றத்துல இந்த மாதிரி தரைக்குறைவாக பேசினதுக்கு வன்மையான கண்டனங்களை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மறக்காம சமூக ஊடகங்கள்ல பதிவு செய்யணும் அப்படிங்கிறத தாழ்மையா கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் என்னை கொன்றுவான், என் தம்பிகள் கொன்றுவான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. என்னை நம்பி வர தம்பிகளை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் போனா என்னை கொன்றுவான். பத்திரிகையாளர்கள் நீங்க கூட்டணிக்கு போவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு ஒரு விவாதம் போனப்ப, நான் மட்டும் கூட்டணிக்கு போனேன் அப்படின்னா என் தம்பிகளே என் கூட நிற்க மாட்டேன், என் தம்பிகளே என்னை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காரான்னு கேட்டால் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதே தமிழக வெற்றி கழக விஜயோ, திராவிட முன்னேற்ற கழகமோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தன்னுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அடிமட்டத்தில் நம்மளுடைய தொண்டன் உண்மையிலே என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத வச்சு ஒரு அரசியல் செய்யுமான்னு கேட்டால் சத்தியமாக செய்யாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் நமக்கு கீழே இருக்கக்கூடிய பல லட்சம் தம்பிகள் நம்ம கூட்டணிக்கு போயிடக்கூடாது, தனித்து தான் நிற்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் பிரதிபலிப்பது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா யாருமே அந்த கேடர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த
ரூ. 200 ஊப்பிகளெல்லாம் கொத்தடிமைகளா தான் வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்துது. அப்படி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில தன்னுடைய தம்பிகளுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்த வந்து தன்னுடைய மனதிலே குடுத்திருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள வந்து பாராட்டாம நம்மளால இருக்கவே முடியல. அவர் வந்து ஒரு கட்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே அவங்க தொண்டர்களுடைய மனநிலைய வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கக்கூடியது அண்ணன் சீமான் அவர்கள். அடுத்து சீமான் தம்பி ஒருவர் வந்து இயக்கம் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தாரு. அவர் வேற யாரும் கிடையாது. நம்மளுடைய நண்பர் பாரிசாலன் அவர்கள். அவர மேல வந்து ஒரு விமர்சனம் எல்லாரும் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, 10க்கு 10 ஏசி ரூம்ல உட்காந்து பேசுறவருக்கு மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியும். களத்துக்கு வந்து நின்னா தான் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்கன்றது புரியும். முதல்ல களத்துக்கு வந்து நில்லு, அதுக்கப்புறமா சொல்லு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய நெறைய தம்பிகளே பாரிசாலன் அவர்களுக்கு எதிராக நெறைய விமர்சனங்கள வைத்திருந்தாங்க. உங்களுடைய அனைத்து விமர்சனங்களுக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாரிசாலன் அவர்கள் வந்து இப்ப இயக்கம் தொடங்குவதற்கான ஒரு வேலைய செய்திருக்கிறாரு. சென்னையில அதற்கான ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல பாரிசாலன் அவர்கள் வந்து வேற லெவல்ல பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த சவாலுக்கான ஒரு கூட்டம் தான் இது. ஒரு சிறிய கூட்டம். ஆனா இந்த பாரிசாலன் வந்து ஒரு நல்ல பேச்சாளரா அப்படின்னு கேட்டா, ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். அதுல நமக்கு மாற்று கருத்தே இல்ல. ஈவேரா வந்து போராளி அல்ல புரளி அப்படின்னு சொல்லி நெறைய தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து பாரிசாலன் அவர்களை சேரும். நான் உட்பட. அத நான் வந்து சமூக ஊடகங்கள்ல பதிவா கூட போட்டிருந்தேன். ஈவேராவ வந்து நம்ம என்னமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப, அவர் ஒரு தமிழின விரோதி அப்படிங்கிறத சாமானியனுக்கு கொண்டு சேர்த்த ஒரு பங்கு, முக்கிய பங்கு வந்து பாரிசாலன் அவர்களுக்கு இருக்குதுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. அது மட்டுமல்லாமல் தமிழ் தேசியத்திற்கு பாரிசாலன் போன்ற நபர்கள் வந்து இயக்கம் தொடங்குவது நான் ஆரோக்கியமா தான் பார்க்குறேன். இதுல வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளே அவருக்கு எதிர்நிலையில இருந்து செயல்படுறது வந்து உண்மையிலேயே நல்லா இல்ல. அவருக்கு வந்து வாழ்த்துக்கள தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அது மட்டுமல்லாமல் பாரிசாலன் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல்ல வருணோட பேசும்போது ஒரு நேர்காணல்ல சொல்றாரு, எந்த ஒரு சூழ்நிலையும் திராவிட கட்சிகளோட நம்ம போக மாட்டோங்கிறத உறுதி குடுக்குறாரு. அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சி அதாவது தமிழ் தேசிய சக்திகளோடு நம்ம சேர்ந்து பயணிப்போம். அது மட்டுமல்லாமல் தேர்தல் களத்திலயும் பாரிசாலன் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது செயல்படும். இது முழுக்க முழுக்க ஒரு சனநாயக அமைப்பாக செயல்படும் அப்படிங்கிற உறுதிய குடுத்திருக்கிறாரு. அதாவது 2026 தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில ஒரு தமிழ் தேசிய அமைப்பு, பாரிசாலனுக்குன்னு ஒரு தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு அமைப்பு அப்படின்னு போயிட்டாங்கன்னா, சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கிகள் வந்து அடிபடும். சீமானுக்கு வரக்கூடிய வாக்குகள் வேற எங்க போகும்? தமிழ் தேசிய தளத்தில அ பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சி, அதாவது வாக்கு அரசியல் கட்சி அப்படின்னா, அது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். வேற எந்த தமிழ் தேசிய கட்சியும் பெருசா வந்து களத்தில வந்து பயணிக்கலையே. அப்ப ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வரும்போது, பாரிசாலன் அவர்கள் அவருடைய சேனல்ல உட்கார்ந்து காணொளி பேசும்போது, இந்த தடவையும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் நம்மளுடைய ஆதரவு அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலுக்கும் காணொளி போட்டிருக்கிறாரு. அப்ப வரக்கூடிய அ காலகட்டங்கள்லயும் நாம் தமிழர் கட்சியோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு முடிவ தான் பாரிசாலன் அவர்கள் வந்து எடுப்பாருங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அத விட்டுட்டு அவர வந்து சீமானுக்கு எதிராக வேலை செய்றாரு. தமிழின துரோகி. அவர் பாருங்க தனியா இயக்கம் தொடங்குறாரு. அதாவது சீமான் அண்ணன்ட்ட இருந்த தம்பி ஒருவர் தனியாக ஒரு இயக்கம் தொடங்குறாரு அப்படின்னா, அத வாழ்த்தணும். வாழ்த்த வந்து மனசு இல்லன்னா கூட, அத வந்து கண்டும் காணாம போயிடணும். அத விட்டுட்டு 3 பேர் தான் உட்கார்ந்திருப்பான் பேக்கரில. இழுத்து மூடிட்டு போங்க. இது போன்ற விமர்சனங்கள வந்து பாரிசாலன் அவர்கள் மீது அவரு அ தொடங்கக்கூடிய இயக்கத்தின் மீது வைக்கிறப்ப நமக்கு உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு, மனதார வாழ்த்துங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொள்கிறேன். நானும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள பாரிசாலன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய இயக்கம் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொளிய நெறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியட்டும். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே